சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய சிந்தனைகளை, கருத்துக்களை மூடு பகிர்ந்து கொண்டு இந்த பிரயாணத்திலே மூடி இணைந்து கொள்வதற்காகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஒரு வித்தியாசமான தலைப்பிலே நாங்கள் கலந்து கொள்ள இருக்கின்றோம். மெய்யும் பொய்யும். மெய்யும் பொய்யும் எங்களுடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த காரியங்களாக இருக்கின்றது. நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம். மெய்யும் பொய்யும் ஒன்றுக்கொன்று முரணானது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் பொய்யான காரியங்களை செய்வது அல்லது பொய்யை கூறுவது இந்த நாட்களிலே ஒரு இயல்பின் காரியமாக அமைந்துவிட்டது. அது இலகுவான காரியம். பல வேளைகளிலே எங்களுடைய நாவின் நுனியிலே பொய்தான் அமர்ந்துள்ளது. ஆனால் உண்மையை பேசுவது எவ்வளவு கடினம். அதற்கென்று நாங்கள் சிரத்தை எடுத்து நாங்கள் உண்மையை பேச வேண்டும் என்ற அந்த நல்ல விழுமியங்களோடு இருந்தால் ஒழிய உண்மையை பேசுவது இந்த காலகட்டத்தில் மிகவும் கடினமான காரியம். அல்லது உண்மையான உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். பல வேளைகளிலே உண்மையோடு நாங்கள் வாழும் பொழுது உலகத்தில் இருந்து நாங்கள் ஒதுக்கப்படலாம். உலகத்தின் நண்பர்கள் மத்தியிலே நாங்கள் புறக்கணிக்கப்படலாம். உலகம் எங்களை வெறுக்கலாம். அல்லது பல காரியங்களை நாங்கள் இழக்கவும் நேரிடலாம். ஆனால் பொய்யான வாழ்க்கையை வாழும் பொழுது அது ஒரு இலகுவான காரியம். உலகிற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழும் பொழுது நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றோம். மற்றவர்கள் எங்களை பல வேளைகளிலே மதிக்கின்றதை கூட எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் கிறிஸ்தவர்களாக, வேதத்தை அறிந்தவர்களாக உலகம் பல வேளைகளிலே வேதத்திற்கு முரணான காரியங்களை எங்களுக்கு புகட்டுகின்றதல்லவா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாங்கள் உலகத்தை விட்டு விலகினவர்களாக, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய் உண்மையோடு வாழ நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ஆனால் எத்தனை பேர் உண்மையோடு உத்தமத்தோடு அந்த வசனத்திற்கு அமைய வாழுகின்றோம்? நாங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், சாத்தானை குறித்தும் பொய்யை குறித்தும் இவ்விதமாக வேதம் விளக்குகின்றது. யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்திலே எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். ஒரு பயங்கரமான வசனம் இல்லையா பிரியமானவர்களே? நாங்கள் பொய் பேசுகின்றோமா? பொய்யான வாழ்க்கையை வாழுகின்றோமா? அவ்விதமான வாழ்க்கையை வாழ்ந்தால் எங்களுடைய பிதா தேவன் அல்ல, பிசாசானவனாயிருக்கிறான் என்று இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்போமா? எங்களுடைய வாழ்க்கையை ஒரு கணம் பின்னோக்கி பார்ப்போமா? கடந்த காலமாக இருக்கலாம், நிகழ்காலமாக இருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கை பொய்யை தரித்த வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது உண்மையின் வாழ்க்கையாக இருக்கிறதா? இந்த வசனத்திலே அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான் என்று சாத்தானை குறித்து, பிசாசானவனை குறித்து இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. மறுபுறத்திலே யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றிய ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசுவானவர் குறிப்பிட்ட எதிர்மறையான உண்மையின் வாக்கியத்தை இந்த வேளைகளிலே இந்த வசனத்திலே நாங்கள் காணலாம். உண்மை இயேசுவானவரில் தங்கியிருக்கிறது, பொய் பிசாசானவனில் தங்கியிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கை யாரில் தங்கியிருக்கிறது? பல வேளைகளிலே நாங்கள் உலகத்தோடு ஒத்து வாழும் பொழுது பல உண்மைகளை நாங்கள் மறுக்கின்றவர்களாய்
பொய்யை களைந்து கொண்டு வாழாமல் பொய்யை ஏற்றுக்கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இயேசுவில் தங்கியிருந்து அவரில் வாழும் பொழுது நாம் இயேசுவுக்கு சொந்தமானவர்களாகி விடுகின்றோம். ஆனால் நாம் பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் பிசாசானவனுக்கு சொந்தமாகி விடுகின்றோம். நாம் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது எதை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பிரியமானவர்களே, எம்மை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற நேரம் வந்துவிட்டது. உலகத்திற்கு பல வேளைகளிலே நாங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் உள்ளத்திலே, உண்மையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த நாட்களிலே சமூக வலைத்தளங்களில் கூட பலர் பொய்யான காரியங்களை பிரதிபலித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதிலே சம்பாதித்து கொண்டிருக்கின்றனர். அந்த பொய்களை அறியாத பலர் தாங்களும் அவர்களை பின்பற்றி அவர்களும் பொய்யான ஒரு வாழ்க்கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். நாங்கள் இந்த உலகம் சொல்லுகின்ற பொய்களை நம்பினவர்களாய் பொய்யையும் உண்மையாக சொல்லுகின்ற உலகத்திலே கவனமாக, ஞானமாக, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு ஞானத்தை பெற்றவர்களாய் பகுத்தறியக்கூடியவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நாங்கள் எத்தனை பேர் தேவனுக்கு பயந்த உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? உண்மையை அல்லது சத்தியத்திலே நடப்பது பல வேளைகளிலே கடினமான காரியம் என்பதை நான் குறிப்பிட்டிருந்தேன். பல வேளைகளிலே அதனாலே எத்தனையோ பேர் அந்த பொய்யான வாழ்வை விட்டு வர முடியாமல் மறுக்கின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அந்த இடத்தை விட்டு வந்துவிட்டால் அவர்களுடைய பெயர் கெட்டுவிடுமா? உண்மையை அறிந்துவிட்டால் மக்கள் தங்களை ஒதுக்கி விடுவார்களா? தங்களை விட்டு பிரிந்து சென்று விடுவார்களா? அவர்களை அவமதித்து விடுவார்களா என்ற பல கேள்விகளின் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? ஒரு நாள் உண்மை வெளிப்பட போகின்றது. பொய் வெளிப்படுத்தப்பட போகின்றது. நாங்கள் இருளில் பல நாட்கள் நடந்து தெரிய முடியாது. ஒளி எம்மிடத்தில் வரும் பொழுது ஒளியானது இருளை வெளிப்படுத்துகின்றதாயிருக்கின்றது. சத்தியம் கடினமானதுதான், உண்மை அதைவிட கடினமானதுதான். ஆனால் அதுதான் நிலையானது. அந்த சத்தியத்திற்குள் வாழ நாங்கள் எந்நிலையிலும் ஆயத்தமாயிருக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று வசனம் குறிப்பிடுகின்றது. நாங்கள் எந்த நிலையில் இந்த நேரத்திலே இருந்தாலும் நாங்கள் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான கட்டுக்களிலே அமர்ந்திருக்கலாம். பயம் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே வந்து தேவன் அண்டை சேர்ந்து அவர் அண்டையிலே எங்களை ஒப்புவித்து எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து பொய்யான வாழ்க்கையை களைந்து விட்டு அவரை நம்பி வாழும் பொழுது அவர் எங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கின்றார். அவர் ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவனாயிருக்கின்றார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இது ஒரு சவால். இந்த நேரத்திலே எத்தனை பேர் தேவனண்டையிலே உங்களை ஒப்புக் கொடுக்க போகின்றீர்கள்? ஆண்டவரே, நான் பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதை யாரும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவி அதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியாது. என்னுடைய பெற்றோருக்கு அது தெரியாது. சகோதர சகோதரிகளுக்கு அது தெரியாது. நண்பர்களுக்கு அது தெரியாது. ஆனால் உமக்கு சகலத்தையும் அறியும் அந்த பெரிதான ஒரு ஞானம் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு தேவனிடத்திலே எங்களை அர்ப்பணித்தவர்களாய்
அவரிலே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விடுதலை பெற்றவர்களாய் வாழும் பொழுது 3 காரியங்கள் நடைபெறுகின்றது. சாத்தானின் பொய்யை நாம் களைந்து விடுகின்றோம். இயேசுவை நம்பி இயேசுவின் பக்கத்திலே அவரில் சார்ந்து வாழ நாங்கள் முற்படுகின்றோம். 3வது, புதிய ஒரு வாழ்க்கையை நோக்கி, புதிய ஒரு தரிசனத்தை நோக்கி, புதிய ஒரு எழுப்புதலை நோக்கி நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள ஆயத்தமாக இருக்கின்றோம். அதுதான் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கும் மிக பெரிதான ஸ்லாக்கியம். இன்று எழுந்து நிற்போமா? பொய்யான வாழ்க்கையை களைந்து புதிய ஆரம்பத்திற்கூடாக கடந்து செல்வோமா?